friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல cheese எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் Mozzarella cheese ரெசிபில அவங்க வந்து Rennet பயன்படுத்தி பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல Rennet அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அதனால நான் இன்னைக்கு வந்து vinegar தான் சேர்த்து பண்ண போறேன். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும். அப்பதான் வந்து சூப்பரா cheese வந்து அழகா மெல்ட் ஆகி வரும். இல்லனா வந்து கொஞ்சம் பன்னீர் மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். non-homogenized பாலை எடுத்துக்கோங்க. பதப்படுத்தின பாக்கெட் பால்ல அவ்ளோ நல்லா வராது, பன்னீர் மாதிரி பிரிஞ்சிரும். இந்த சீஸ் பண்றதுக்கு பெஸ்ட் பால் அப்படினு பார்த்தோம்னா மாடு வளர்ப்பாங்கல்ல, அவங்க வீட்ல இருந்து டைரக்டா போய் பால் வாங்கணும் அப்படினா அவங்க வந்து தண்ணி சேர்க்காம பதப்படுத்தி இருக்க மாட்டாங்கல்ல, அந்த பால் வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லா வரும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து நம்ம panல மாத்திரலாம். மேலே வந்து பால் ஏடு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பால்ல தான் நல்லா வரும். அடுத்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்க கூடாது. விரல் வச்சு பார்த்தோம் அப்படினா ஓகே சுடுது அந்த மாதிரி இருக்கணும். ஐயோ சுடுது அந்த ஸ்டேஜ்க்கு போக கூடாது. பால் வந்து நான் மிதமான சூடுல தான் வச்சிருக்கேன். இப்போ விரல் வச்சு பார்த்தோம் அப்படினா ஓகே சுடுது தெரியுது, ஆனா வந்து ரொம்ப சூடா இல்ல. இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணல, ஆனா ரொம்ப சிம்ல வச்சிருக்கேன். இருக்குறதுலயே கம்மி சூடுல வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து 8 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துர்க்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனா உள்ள சேர்க்க போறேன். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணல, சிம்ல வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து சேர்க்க பால் தெரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும். ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டா பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து 8 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்துட்டேன். இப்போவே ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல அப்படியே வச்சிர போறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இத வந்து நம்ம வெளிய எடுத்துடலாம். அப்படியே நல்ல சாஃப்ட்டா இருக்கும். கை வச்சு பார்த்தா ரொம்ப சுடாது. இத வந்து கையால அழுத்தி தண்ணியை வந்து நம்ம புளிஞ்சிரலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து இத வந்து சுடு தண்ணில சேர்த்து நம்ம வந்து வர்க் பண்ணனும். அப்பதான் வந்து சீஸ் உருவாகும். இதுக்கு வந்து நம்ம பாலை தெரிய வச்சோம்ல, அந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா வந்து வீடியோக்கு அவ்வளோ கிளியரா தெரியாதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடா இருக்கணும். அதே நேரம் கொதிக்கிற தண்ணியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஆனா கை வச்சு பார்த்தோம்னா சுடும். இப்போ இந்த தண்ணியில 2 டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அதை வந்து அந்த சுடு தண்ணியிலே நம்ம காமிக்கணும். அப்போதான் வந்து அந்த சீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால கை வச்சு ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை வெளியே அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணியாச்சு. அதே மாதிரி மறுபடியும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு வர்க் பண்ணக்கூடாது. அப்படின்னா வந்து சீஸ் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக ஒரு தடவை அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் மறுபடியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். தண்ணி வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். ஒருவேளை இந்த தண்ணியோட சூடு வந்து ஆறிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சூடு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி சூடாக இருக்கிறனால தான் அந்த மெல்ட் ஆகி அப்படி இருக்கும். நான் வந்து இதை வந்து 4 வாட்டி போட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் நம்ம 1-2 வாட்டி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்குல்ல. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம பந்தா உருட்டிடலாம். தண்ணி சூடாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தாக வரும். லாஸ்ட்டாக பச்சை தண்ணி லைட்டாக ஒரு வாட்டி அலசி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் சுருட்டிட்டு நம்ம உடனே பயன்படுத்துறதுனா பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ கூட பயன்படுத்திக்கலாம். 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நம்ம துருவி வச்சிடலாம். அப்போ பீட்சா மேலே சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு பீட்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய், அப்புறமா கொஞ்சம் மஷ்ரூம், மேலே வந்து நம்ம வீட்டில் செஞ்ச சீஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த சீஸை இழுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச்சியாக அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே வருதுன்னு. ரொம்ப நல்லா வரும். நான் வந்து பாக்கெட் பாலையும் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் பன்னீர் மாதிரி பிரிஞ்சு போயிடும். அதனால் வந்து டேரெக்டாக பால் விற்பாங்கல்லாம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பேட்ச்க்கு 2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோமோஜனைஸ்ட் பால். இதில் வந்து பால் ஏடு மேலே இருக்காது, ஃபுல்லாகவே வந்து வெறும் பாலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் 8 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பார்த்தா நல்லா ஹார்டாக பன்னீர் மாதிரி பிரிஞ்சே இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, இது வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் உப்பு சேர்த்து அதே மாதிரி நல்லா சூடாக தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பார்த்தா அப்படியே பன்னீர் மாதிரியே தான் இருக்குது. இதை வந்து நான் பன்னீராக தான் யூஸ் பண்ண போகிறேன், சீஸ் இதில் வராது. அடுத்தது கடைசி பேட்ச் ஒரிஜினல் சீஸ் ரெசிபி. இதுக்கு வந்து நமக்கு ரெனட் டேப்லெட் வேணும், அப்புறமா சிட்ரிக் ஆசிடும் வேணும். நான் யூஸ்வலாக 4 லிட்டர் பாலில் செய்வேன். அதுக்கு வந்து 1/4 ரெனட் டேப்லெட் போதும். இது வந்து நம்ம எல்லாமே 2 லிட்டரில் செய்கிறதுனால நான் வந்து இதையும் 2 லிட்டரில் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 8ல் 1 எடுத்திருக்கேன், 2 லிட்டர் பாலில் செய்கிறதுனால. அப்புறமா 3/4 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் வேணும். இதை வந்து 1/2 கப் தண்ணியில் ஃபஸ்ட் நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். சிட்ரிக் ஆசிடும் ரெனட்டும் தயாராக இருக்குது. இப்போது ரெனட் வச்சு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்ல. ஒரு பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க சிட்ரிக் ஆசிட் தண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா சுத்தமான பசும்பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு மிதமான சூடில் நம்ம வந்து சூடு பண்ணணும். 90லேருந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்குள்ளே இருக்கணும். லைட் சூடு தெரியும், ஆனால் வந்து ரொம்ப சுடக்கூடாது. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இப்போ கரெக்டான சூடு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க ரெனட் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் போல் கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, நல்லா செட் ஆகியிருக்கு. ஒரு கத்தி வச்சு அப்படியே சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணணும், லைனாக போடணும். போட்டுட்டு மறுபடியும் நம்ம சூடு பண்ணணும். இப்போ வந்து ஒரு 110 டிகிரி போல் போகணும். கொஞ்சம் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சுடுது, அந்த சுடு வரணும். இப்போ எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சிடலாம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இப்போ மறுபடியும் பவுலில் நல்ல சூடான தண்ணி, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வினிகருக்கு பண்ணோம்ல அது மாதிரி தான் லைட்டாக அந்த ஸ்பேட்சுலா வச்சுட்டு அழுத்தணும் அப்படின்னா அழகாக ஈஸியாக ரெடி ஆகும். நம்ம வந்து வினிகரில் பண்ணுறப்போ 4 டைம் தண்ணியில் போட்டு எடுத்தோம். இது வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 2லேருந்து 3 டைம் பண்ணாலே போதும். நான் வந்து 2 டைம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச்சியாக வருதுன்னு. இப்போ மறுபடியும் அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான்.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பின் சுவை எறும்புகள் மலரட்டும்.